உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன் என்று ஸ்திரீகளின் ரூபவதியாகிய மணவாட்டி இங்கு பேசுகிறதாக நாம் காண்கிறோம். And we find I am the rose of Sharon and the lily of the valley, which was spoken by the beautiful among the daughters. இது மணவாளனுடைய ஒரு கூற்று போல நமக்கு தெரிகிறது. ஆனால் இது மணவாட்டி தான் இந்த வார்த்தையை அவள் பேசுகிறாள். These are the words of the bride, and it seems to be as if the bridegroom is speaking. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமாக இருக்கிறேன் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளன் பேசுகிறது போல்தான் நமக்கு தெரியும். I am the rose of Sharon and the lily of the valley. It seems as if the Lord is speaking to us. நாம் இயேசு கிறிஸ்துவை மணவாளனை நம்முடைய நேசரை சாரோனின் ரோஜா என்றே நாம் அழைக்கிறோம். So we call our beloved, our Lord Jesus, as the rose of Sharon. ஆனால் இங்கு இந்த ஸ்திரீகளின் ரூபவதியாகிய மணவாட்டி தான் நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன் என்று அவள் கூறுகிறாள். But the words uttered by the bride is I am the rose of Sharon and the lily of the valleys. இது முந்தின அதிகாரத்தின் தொடர்ச்சியான சம்பவங்களாக இருக்கிறது. This flows from the previous chapter. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன். I am the rose of Sharon and the lily of the valley. ஒரு சாதாரண ஒரு பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமாக இருக்கிறேன் என்று அவள் சொல்கிறாள். She says that I am a ordinary lily among the valleys. என் நேசர் என்னிலும் உயர்ந்தவர் மேன்மையானவர். But my beloved is better and he is exalted than me. அவருடைய ரூபமும் அவருடைய அழகும் என்னிலும் மேலானது என்று அவள் சொல்கிறாள். She confesses and says countenance and the comeliness is far better than me. கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்களாக இருக்கு. Chapter 2 verse 1, everyone who want to become the bride of Jesus must learn it in their lives. அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக இது நாம் சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். These are truths that we have to learn through the apostolic doctrine. ஏனென்றால் பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சமமாக இருந்தாலும் என் பிதா என்னிலும் பெரியவர் என்று அவர் அழைக்கிறார். Though the Lord Jesus Christ was co-equal to the Father, yet the Lord said, my Father is greater than I. இந்த மணவாளனிடத்திலே இந்த மணவாட்டி பெற்றுக்கொண்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. And that is a truth which the bride had received from the beloved. தேவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய தேவகுமாரன் என் பிதா என்னிலும் பெரியவர் என்று அவர் சொல்லுகிறார். The Son of God who is in equal with the Father, he said, my Father is greater than me. ஆகவேதான் நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன் என்ற தாழ்மையான அந்த அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். And which is why she said, I am the rose of Sharon and the lily of the valleys. நாம் எப்போதும் நம்முடைய தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive our humility at all times. தேவன் நமக்கு எவ்வளவு மேன்மையான அனுபவத்தை தந்தாலும் கூட நாம் அவருக்கு கீழான அந்த அனுபவத்திலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். And we have to keep ourselves bend and low, though the Lord exalts us. ஏனென்றால் பிதாவாகிய தேவனுக்கு சமமாக இருந்தாலும் என் பிதா என்னிலும் பெரியவர் என்று அவர் சொல்கிறாரே. It's because though the Son was equal with the Father, yet he said, my Father is greater than I. மணவாளன் மணவாட்டி என் பிரியமே என் உத்தமியே ஸ்திரீகளின் ரூபவதியே என்று சொன்னாலும் என்னை காட்டிலும் என் நேசர் மேலானவர் பெரியவர் என்று அவள் சொல்லுகிறாள். And though the beloved calls the bride my fair, my love, yet the bride says that my beloved is greater than me. உன் புருஷன் உன்னிலும் மேன்மையானவர் என்று நீ சொல்ல வேண்டும். You should say that your husband is far better than you. உன் புருஷன் உன்னிலும் மேன்மையானவர் என்று சொல்லாமல் போனால் உனக்கு ஆபத்து உன் தலையின் மேல் இருக்கிறது. If you don't refuse to say that confession, then there is danger in your life. ஏனென்றால் அங்கே ஏதேனிலே ஏவாளை வஞ்சித்த வலு சர்ப்பம் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க வரும். It is because the serpent which deceived Eve in the Garden of Eden will come to deceive us. பலவிதமான சர்ப்பங்கள் தந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்மை சந்திக்கும். Many kind of deceptions and subtlety may come in our lives. ஆகவே குடும்ப வாழ்க்கையிலே நாம் சரியான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என் புருஷன் என்னிலும் மேலானவர் என்று சொல்ல வேண்டும். In family life, in order to get a proper relationship, you have to confess my husband is greater than I. என்னிலும் அவர் அதிகமாக படித்தவர். He is educated more than me. என்னிலும் அதிகமாக அவர்தான் அழகா இருக்கிறார். And he is beautiful, fair than me. அப்படி இல்லை என்றால் உன்னுடைய தலையிலே ஆபத்து இருக்கிறது என்பதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். If you don't confess that, there is danger in your life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு மேலான அதிகாரங்களுக்கு கீழாக நம்ம அந்த அதிகாரத்தை நாம் உயர்த்த வேண்டும். So we have to exalt the authority which God has given in Christian life. இது பிசாசின் தந்திரங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளக்கூடிய அப்போஸ்தல உபதேசங்களாக இருக்கிறது. And these are apostolic truth where we can escape from the subtlety of Satan. இந்த
அனுபவத்துக்கு பின்பு மணவாளன் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். After this, the bride said, "As the lily among the thorns, so is my love among the daughters." அவள் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம் என்று தன்னை சொல்லாவிட்டால் மணவாளன் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பமாக ஒப்பு கொடுக்க முடியாது. If she doesn't confess that I'm the lily of the valley, then the beloved cannot give her among the thorns. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சம உரிமையை எடுத்திருந்தால் அவர் இந்த பூமியிலே பாடுபட பிதா ஒப்பு கொடுக்க முடியாது. If he had retained the Lord equal proportion with the Father, then the Father could not have given the Son for suffering in this world. மணவாட்டி மணவாளனை பற்றி உயர்வாக சொல்லும்போது மணவாளன் அடுத்த வரிசையில என்ன சொல்கிறார்? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். When the bride exalted the beloved, then we find the beloved speaking that she is like a lily among the thorns. மணவாளனுக்கு நம்மை தாழ்த்தாவிட்டால் முள்ளுகளுக்குள்ளே அவர் நம்மை ஒப்பு கொடுக்க முடியாது. When we do not humble ourselves to the beloved, then he cannot give us to the thorns. முள்ளுகளுக்குள்ளே எப்படி அவர் ஒப்பு கொடுப்பார்? How can he give to the thorns? பள்ளத்தாக்குக்குள்ளே லீலி புஷ்பம் என்று நீ சொன்னால்தான் முள்ளுகளுக்குள்ளே ஒப்பு கொடுக்கக்கூடிய லீலி புஷ்பமாக உன்னை மாற்றுவார். When you say that you are lily among the valley, he can give you to the thorns in the valley. பிதாவுக்கு சமமானதை நீ கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் இருந்தால்தான் அவர் இந்த பூமியிலே பாடுபடும்படியாக ஒப்பு கொடுக்க முடிந்தது. And he was equality, gave himself, and therefore he was able to suffer in this world. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்துக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று அவர் சொல்கிறார். As the lily among the thorns, so is my love among the daughters. நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது. This is a life of complete obedience to the Lord. நாம் தாழ்த்தும் போதுதான் நியாயம் எடுக்கப்படுகிறது. When we humble, our justice is taken away. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தாழ்த்தாவிட்டால் நியாயம் எடுபடாது. Had the Lord not submitted, then his justice would not have been taken away. பிதாவுடைய விருப்பத்துக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கப்படினால் வாய் பேசாமல் He இருக்கிறார். gave completely to the rulership of Father, therefore his justice was taken. பிதா குமாரனை குறித்த திட்டம் அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்பட வேண்டும். And the plan with respect to the son must be wrought there. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பலா நீங்கட்டும், என்னுடைய சித்தப்படி இல்லை உம்முடைய சித்தப்படி ஆகக்கடது என்று ஒப்பு கொடுத்து விட்டார். He submitted and said, "If this vessel could pass away, let it be so. Not my will, let thy will be done." அது தம்மை தாழ்த்தின போதுதான் அந்த அனுபவங்கள் கொண்டு போகப்படும். That happened when Jesus Christ the Son humbled himself. அவர் தாழ்த்தினபடினால் வாய் பேசாமல் இருந்தால் நியாயம் எடுபட்டது. When he humbled himself, justice was taken away. அவர் நியாயம் பேசி இருந்தால் பிதாவுடைய சித்தம் அவரால் செய்ய முடியாமல் போய்விடும். But had he spoken the justice, he would not have done the will of the Father. அவள் ஒரு பள்ளத்தாக்கி லீலி புஷ்பம் என்று தாழ்த்தினபடினால் தான் முள்ளுகளுக்குள்ளே அந்த லீலி புஷ்பத்தை அவர் ஒப்பு கொடுக்கிறார். And she said that I am the lily among the valleys, and then the beloved gave her among the thorns of the valley. இந்த முள்ளுகள் என்பது ரட்சிக்கப்படாத ஜனங்களை வெளிப்படுத்தும். The thorns speak of the unsanctified people. இந்த முள்ளுகள் என்பது பரிசுத்தமாக்கப்படாத சபையின் ஜனங்களை வெளிப்படுத்தும். Also, it speaks about the unsanctified people of the church. இந்த லீலி புஷ்பம் ரட்சிக்கப்படாத முள்ளுகளுக்குள்ளும் பரிசுத்தமாக்கப்படாத முள்ளுகளுக்குள்ளும் ஒப்பு கொடுக்கப்பட்டவள். The lily which is given to the thorns, which mean it is given to the unsaved people and the unsanctified church members. நமக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மூலமாக துன்பங்கள் உபத்திரங்கள் வரும். We may face a problem through unsaved people. சபையிலே பரிசுத்தமாக்கப்படாத ஜனங்கள் மூலமாகவும் துன்பங்கள் உபத்திரங்கள் வரும். Inside the church we will face problem through unsanctified people. முள்ளுகள் என்பது உபத்திரங்களையும் துன்பங்களையும் வெளிப்படுத்தும். Thorns reveal unsaved and unsanctified people. பள்ளங்களுக்குள்ளே லீலி புஷ்பம் என்று நீ சொல்லும்போது அவைகளை முள்ளுகளுக்குள்ளே ஒப்பு கொடுக்கக்கூடிய லீலி புஷ்பமாக அவர் ஒப்பு When you கொடுப்பார். say that you are lily of the valley, then he will give you among the thorns. ஏனென்றால் நம்முடைய மணவாளனும் கூட அவர் முள்ளுகளினாலே கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறார். It is because even our beloved is crowned with the thorns. அந்த அனுபவத்தை இந்த மணவாட்டி பெற்றுக்கொள்ளும்படியாக முள்ளுகளுக்குள்ளே அந்த லீலி புஷ்பமாக ஒப்பு கொடுக்கிறார். In order to get that experience, the beloved gives her to the thorns in the valley. அவர் ஒரு முள்ளுள்ள கிரீடம் தரித்தவர். For he is crowned with the thorns. அதற்கு சமமாக மணவாட்டி அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். In proportion to that, the bride must receive that experience. அதற்காக அங்கு மணவாட்டி மணவாளனுக்கு தன்னை தாழ்த்துகிறாள். Which reason the bride she humbles before the beloved. இந்த முள் போன்ற அனுபவத்துக்குள்ளே அவளை ஒப்பு கொடுக்கக்கூடிய அனுபவம் அவளுக்கு உண்டாக்கப்படுகிறது. And there is experience like that of thorns where she would be pricked. முள்ளுகளுக்குள்ளே லீலி
புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று அவர் சொல்லுகிறார். And she says that as the lily among thorns, so is my love among the daughters. மணவாளன் மணவாட்டியை ஒப்பு கொடுக்கக்கூடிய பாதைகளிலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க We வேண்டும். have to commit surrender to the paths in which the bride yields to the beloved. கொல்லையை நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரமனை நான் சிருஷ்டித்தேன், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். And the Lord said that I create both the coppersmith and the one who creates, and there no weapon which is formed against you shall prosper. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியிலும் பரிசுத்தமாக்கப்படாத ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுப்பார். And the Lord will give us to the unsaved and to the unsanctified people. இந்த ரெண்டு பேரையும் அவர்தான் ஏற்படுத்துகிறார். For the Lord appointed these two men. கொல்லனையும் கெடுத்து நிக்கிரம் பண்ணுகிறவன் நான் உண்டாக்கினேன். And both the smith, the coppersmith, and one who makes the weapons, I formed them. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். No weapon which is formed against you shall prosper. நாம் முள்ளுகளுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Therefore we need not worry about being given among the thorns. நாம் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பமாக மலர்ந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறது. We have experience of being blossom among the thorns of the valleys. இப்போது முள்ளுகளுக்குள்ளே ஒப்பு கொடுத்த உடனே அவளுக்குள்ளே கொஞ்சம் பயம் வந்து விட்டது. And now she is little bit worried when she was given among the thorns. மணவாளனுக்கு தன்னை தாழ்த்தின போதுதான் அந்த ஒப்பு கொடுத்தல் வருகிறது. When she surrendered or rather humbled, she got that experience. தாழ்த்தாமல் இருந்தால் இந்த அனுபவங்கள் வந்திருக்காது. Had she not given, she would not have been given to this. இப்போது முள்ளுகளுக்குள்ளே இந்த லீலி புஷ்பம் போகும்போது அதுக்கு பயம் உண்டாக்கப்பட்டது. When she went through the path of thorns, she was a little bit shaken. இந்த விசுவாசத்திலே கொஞ்சம் பதறுகிறாள். Little bit of shaking. நம்பிக்கை கொஞ்சம் அசைகிறது. The hope is shattered. ஏனென்றால் முள்ளுகளுக்குள்ளே அந்த லீலி புஷ்பம் போகிறதாக இருக்கிறது. It is because the lily goes through the thorns. நம்மை தாழ்த்தின போது பல துன்பங்கள் உபத்திரங்கள் நம்மளுக்குள்ளே அனுப்பப்படும். When we humble, we will be sent through certain trials and temptations. பயம் நம்மை சந்திக்கும். Fear may grip us. விசுவாசம் கொஞ்சம் அசைந்தது போல இருக்கும். It may seem faith is shaken. நம்பிக்கையும் கூட கொஞ்சம் அசைவு ஏற்படும். As if even our hope is gone. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do for that? காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். As the apple tree among the trees of the wood, so is my beloved among the sons. ஏனென்றால் குமாரர் எப்படிப்பட்டவர் என்று அவளுக்கு தெரியும். She knew very well how the sons are. அநேக குமாரருக்குள்ளே ஒரு மூத்த சகோதரர். He is the elder brother among many brethren. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். As the apple tree among the trees of the wood, so is my beloved among the sons. கிச்சிலி மரம் என்பது ஒரு அழகான மரம். Apple tree is a beautiful tree. அதனுடைய நிழலிலே நாம் சுகமாக அங்கு இளைப்பாறுதலாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். And that's experience of coming under shadows with great delight. அதற்கு கீழாக அவள் இளைப்பாறக்கூடிய வாஞ்சை அவளுக்கு இருக்கிறது. She had a desire to rest under the shadow of its wings. அதனுடைய கனி அவளுடைய வாய்க்கு மதுரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். She also said his fruit was sweet to our taste. ஆனா அதிலே முக்கியமான ஒரு கருத்து குமாரருக்குள்ளே என் நேசர் அப்படி இருக்கிறார். But the understanding is, so is my beloved among the sons. இங்கு குமாரர் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். And in this place the son, it shows the Lord Jesus Christ. குமாரருக்குள்ளே என்பது அவர் நமக்கு மூத்த சகோதரர். And among the sons mean he is the elder brother. அவர் மூத்த சகோதரராக இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. Because he's our elder brother, we need not worry. ஏனென்றால் அந்த முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போய்விட்டது. It's because the lily has gone among the thorns. இப்போது அந்த பயமும் நீங்க வேண்டும். And the fear has to go away. விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதியாக காணப்பட வேண்டும். Faith and hope must be steadfast. அதற்கு காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். And which reason as the apple tree among the trees of the wood, so is my beloved among the sons. அந்த நிழலிலே தங்கி இருக்க நான் வாஞ்சியாக இருக்கிறேன். I have a desire to come under his shadow. அதனுடைய கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது. His fruit is sweet to my taste. இது மூத்த சகோதரனாக அவரை கொண்டு வந்தபடினால் அவள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Because she has brought him as the elder brother, she need not worry about anything. ஏன்னா முள்ளுக்குள் அவர் ஒப்பு கொடுத்துட்டார். He had given her into the thorns. இப்போது अनेक சகோதரர்களை மூத்த சகோதரர் என்று அழைக்கிறார். And now she calls him as the elder brother. அவர் கிச்சிலி மரமாக இருக்கிறார். And she sees her as an apple tree. இது ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை சுட்டிக்காட்டும். And Romans chapter 8 verse 23. அவர் என்னை முன்குறித்தவர்.
He foreknew me, அவர் என்னை அழைத்தவர், called me, அவர் என்னை நீதிமானாக்கி He மயப்படுத்துவார். has justified me, and He will glorify me. முள்ளுக்குள்ளே என்னை ஒப்பு கொடுத்ததை குறித்து நான் பயப்பட மாட்டேன். I'm not worried about thorns. என் விசுவாச நம்பிக்கை அசைந்து போகாது. My faith, my hope is steadfast. எனக்கு விரோதமாக யார் இருக்க முடியும்? No, who can be against me? எந்த முள்கள் என்னை குற்றம் சாட்ட முடியும்? No thorns can condemn me. என்னை ஒருவரும் நியாயந்திருக்க முடியாது. Nobody can judge me. அவர் எனக்கு மூத்த சகோதரராக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். As an elder brother, He is interceding for me. இப்போது அந்த நிழலிலே அவள் சுகமாக தங்கி இருக்கிறார். And now she is resting, delighting. முள்ளுக்குள்ளே ஒப்பு கொடுத்ததை குறித்து அவர் பயப்படவில்லை. Fear not about the thorns. அவருடைய விசுவாச நம்பிக்கையும் அசைந்து போகவில்லை. Faith, hope is not shaken up. ஏனென்றால் தன்னுடைய நேசர் மூத்த சகோதரர் என்று அறிந்து கொண்டார். It's because she knew her beloved is the elder brother. நம்முடைய நேசர் மூத்த சகோதரர் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். We must have an understanding that our beloved is our elder brother. நமக்கு விரோதமாக யார் இருக்க முடியும்? Who can be against us? நம்ம யார் நியாயந்திருக்க முடியும்? Who can condemn us? நம்ம யார் குற்றம் சாட்ட முடியும்? Who can criticize us? அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். He is all in all who will lead us. அவர் எனக்காக மரித்து உயிர்த்து பிதாவின் வலது பாசத்திலே இருக்கிறார். He died for me, rose for me, seated in the right arm of the Father. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் என்ற தைரியம் அவளுக்கு வந்துவிட்டது. As the tree among the trees of the wood, so is my beloved among the sons, is the confidence she has on him. அவருடைய திவ்ய சுபாவங்கள் அவருடைய வாய்க்கு மதுரமாக இனிமையாக இருக்கிறது. His divine nature, it is sweet to her taste and a delight to her mind. எப்படி சிலுவை போன்ற கஷ்டங்களை சகித்தார் என்ற அந்த அனுபவத்தை அவள் கற்றுக்கொள்கிறார். And she learned that how he endured the suffering as that of a cross. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரத்தை அவள் நோக்கி பார்க்கிறார். And she saw the apple tree among the wild trees. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே அவரையே நீங்கள் நோக்கி பாருங்கள். Hebrew chapter 12, it is written, looking unto Jesus. விபரீதங்களை சகித்த அவரையே நோக்கி பாருங்கள். Looking unto Jesus who endured suffering. இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையை சகித்தார் என்று அவரை நான் நோக்கி பார்த்தால் போதும். Looking unto Jesus and his suffering, that is sufficient. அவருடைய சாந்த சுபாவங்கள் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. And his quiet nature is a comfort. அவர் எந்த அளவுக்கு நீடிய பொறுமையோடு சகித்தார் என்பது ஒரு காட்சியாக இருக்கிறது. And the endurance of Jesus is a scene to behold. ஆகவேதான் கிச்சிலி மரம் என்று அழைக்கிறார். Which is why he said the apple tree. அந்த சிலுவையிலே நமக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. Which means there is a rest on the cross. சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அந்த கிச்சிலி மரத்தின் கீழ் இளைப்பாறுதல். When we look at the cross, which is a symbol of the rest and delight under the apple tree. அவர் சிலுவையிலே வெளிப்படுத்தின திவ்ய சுபாவங்கள் அவருடைய வாய்க்கு மதுரமாக இருக்கிறது. And the divine nature that he displayed on the cross is a sweet taste to him. நமக்கு முன்னோடியாக போன அவருடைய சுபாவங்களை நாம் எப்போது நாம் நினைவு கூற வேண்டும். We have to recall the pioneering of Jesus' nature. அந்த சுபாவங்களை நாம் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். We have to meditate upon the nature of Jesus. அப்படியானால் முள்ளுகளுக்குள்ளே நம்மை அனுப்புவதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. If that is so, then we need not worry about the thorns where we are sent through. ஏனென்றால் சிலுவையை நாம் நோக்கி பார்த்த அந்த கிச்சிலி மரத்தின் கீழ் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் When இருக்கிறது. we look at the cross, we see the apple tree where we have delight and rest. கிச்சிலி மரம் அவ்வளவு குளுமையான மரம், அந்த கனி வாசனை உள்ளதாகவும் மதுரமாகவும் இருக்கிறது. It's delightful, it's sweet, and it's tasty. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாம் பார்த்து நாம் அதிலே இளைப்பாறுதலாக தங்கி அவரை நாம் வெளிப்படுத்த முடியும். Looking at the cross of Jesus, we have to delight and rest in its shade. இப்போது விருந்து சாலைக்கு அவளை அழைத்து கொண்டு போகிறார். And now he takes her into the banqueting house. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவர் இருக்கார் என்று ஒப்பு கொடுத்தார். Committed her among the thorns, and now he takes her into a banquet hall. இப்போது அவளுக்குள்ளே முள்ளுகளுக்குள்ளே அவள் காணப்படுகிறாள். And she is now among the thorns. ஆனாலும் கிச்சிலி மரத்தை அவள் நோக்கி பார்த்து அவள் ஆறுதல் அடைகிறாள். Yet looking unto the apple tree, she is resting. அவளுடைய திவ்ய சுபாவங்கள் அவளுக்கு மதுரமாக The இருக்கிறது. divine nature is a delight for her. ஆனால் இப்போது விருந்து சாலைக்குள்ளே கொண்டு போய் விட்டார். But now she's been taken into the banqueting house. ஸ்திரீகளின் ரூபவதியை இப்போது விருந்து சாலைக்கு கொண்டு போகிறார். And the fair among the women is being taken into the banqueting house. இதற்கு முன்பாக அங்கு ரட்சிக்கப்படாத முள்களும் பரிசுத்தமாக்கப்படாத முள்ளுகளும் அவளை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தது. Unsaved people, unsaved thorns and unsanctified thorns were pricking to pain. இவள் இயேசுடைய சிலுவையை நோக்கி பார்த்து அவள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாள். But she looked at the cross of Jesus and she had a rest. இப்போது நேசர் அவளை விருந்து சாலைக்கு கொண்டு போகிறார். And now the beloved led her into the banqueting house. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். He took me into the banqueting house. இந்த விருந்து சாலை என்பது ஒரு ஆராதனை ஸ்தலத்தை வெளிப்படுத்துகிறது. Banqueting house is a worship center. இங்கு பரிசுத்தாவினாலே நிரம்பி
களிகூறக்கூடிய ஒரு ஆராதனை ஸ்தலம். And this is a worship center where we rejoice in the Spirit of the Lord. இது பெந்தேகோஸ்து நாளிலே வெளிப்படுத்தப்பட்ட அனுபவம். This is an experience which was revealed in the day of Pentecost. இந்த விருந்து சாலை என்பது பெந்தேகோஸ்து நாளிலே ஆதி சபை அனுபவித்த ஒரு இன்பம். Banqueting house is a house of the worship where the first century experienced. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 13 அவர்கள் மதுபான வெறி கொண்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். Acts chapter 2 verse 13, people witnessing them getting in the spirit, filling in the spirit, said they are drunken. அதை சுற்றி பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெறி பிடித்து மதுபானம் குடித்தவர்களாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். Those who witnessed said they are drunken. ஆனால் இவர்கள் உண்மையான தேவ ஆவியினாலே களிகூர்ந்து விருந்திலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But they had the true spirit of the Lord, which was a banqueting experience of a feast. இந்த விருந்து சாலை என்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். Banqueting house is also an experience of boldly witnessing the death of Jesus. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வெளிச்சம் அங்குதான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். The light of the kingdom of God, that's where we are enlightened. விருந்து சாலைக்கு அவர் நம்மை கொண்டு போகாவிட்டால் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் நாம் சாட்சி கொடுக்க முடியாது. When we are not led into the banqueting house, we will never be able to be bold before the confession of the death of Jesus. ஏனென்றால் அந்த 3 வருஷ ஊழியங்கள் அந்த இடத்திலே மற்றவர்களுக்கு தோல்வியாக முடிந்தது. 3.5 years the ministry of Jesus, for some it was a failure. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜெயமாக வெற்றி சிறந்தார். The Lord alone was victorious. அந்த ஊழியத்திலே காணப்பட்ட எல்லாரும் ஒரு தோல்வியை சந்தித்ததாக இருக்கிறது. Every member participated with Jesus failed. ஏனென்றால் முழுகுளுக்குள்ளே அது ஒப்பு கொடுக்கப்பட்டாச்சு. It's because it was given into the thorns. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தாச்சு. Jesus Christ triumphed on the cross. இப்போது அந்த அனுபவம் அவளுக்குள்ளே கொண்டு வரும்படியாக விருந்து சாலைக்கு கொண்டு போகிறார். And that she may get the witnessing experience. He leads into the banqueting house. நான் முள்ளுக்குள்ளே லீலி புஷ்பமாக காட்சியளிக்க வேண்டும் என்றால் விருந்து சாலைக்குள்ளே அவர் நம்மை நடத்தக்கூடிய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். If you want to be like a lily among the thorns, you should be led into the banqueting house of the Lord. இந்த விருந்து சாலையில் தான் நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்க முடியும். Inside the banqueting house, we can witness boldly about the resurrection of Jesus. அது மாத்திரமல்ல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வெளிச்சம் விருந்து சாலையில் தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். And even inside the banqueting house, we can learn about the mysteries of the kingdom of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் தேவனுடைய ராஜ்யங்களை குறித்தும் நம்முடைய சீஷர்களோடு பேசிக் கொண்டு வருகிறார். With his disciples, the Lord was sharing about the resurrection and his kingdom. அவைகளை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் விருந்து சாலைக்குள்ளே தான் அதை வெளிப்படுத்த முடியும். In order to express it, they need to come into the banqueting house. அவர் பெந்தேகோஸ்தே நாளில் தான் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கிறார்கள். That's the day of Pentecost, when they were boldened to witness the resurrection of Jesus. அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார்கள். Apostles established the kingdom of God. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் ஸ்தாபிக்க முடியும். And they were witnesses to the resurrection, and now they are witnesses to the kingdom. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபித்து விட்டார்கள். And those who witnessed boldly on the resurrection of Jesus established in Jerusalem the kingdom of God. அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக வரக்கூடிய முள்ளுகளாக இருக்கட்டும் பட்டயமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதை குறித்து அவங்களுக்கு பயம் இல்லை. Let it be thorns or sword, they didn't fear, which came against the establishment of the kingdom of God. ஆகவேதான் விருந்து சாலைக்குள்ளே நாம் போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That's why it is written, we need to be led into the banqueting house. அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று சொல்கிறார். Apostle John said, on the day of the Lord I was in the spirit. அங்குதான் நான் எப்போது உயிரோடு இருக்கிறேன் என்ற காட்சி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. And that's the place where he was given the revelation of Jesus that he liveth forevermore. மரித்தேன் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். I died, but lo, I am alive forevermore. அதற்கு பின்பு ஆவியானவர் சபையை பற்றிய வெளிச்சத்தை கொடுக்கிறார். After that, the Spirit of the Lord spoke to John about the church. அப்போ ஆவிக்குள்ளாக மாறும்போதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் சபையை குறித்தும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். When we are in the Spirit, we can understand about the kingdom of God and the witnessing of his resurrection. விருந்து சாலைக்கு நாம் கொண்டு போகப்படக்கூடிய அனுபவம் முக்கியம். And being brought into the banqueting house is important. நீங்கள் ஒரு நாளையில எவ்வளவு நேரம் விருந்து சாலைக்குள்ளே இருக்கிறீர்கள் என்பதை கவனிக்க வேண்டும். You need to watch
how many hours you spend in the banqueting house. விருந்து சாலையிலே அதிகமாக ஆவியிலே நிரப்பப்படக்கூடியவள்தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்த வெளிச்சம் அங்குதான் கிடைக்கும். Them those who are in the banqueting house rejoicing in the spirit, they are emboldened to testify the resurrection and establish the kingdom of God. கொலோசியர் 1:18 வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார்? Colossians chapter 1 verse 18. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டபடியினால் சரீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கிறார். Because he is risen from the dead, he is the head of the church. இங்கு ஒரு சரீரமாகிய சபையை குறித்தும் தலையை குறித்தும் நாம் காண்கிறோம். Here we find about the body and the head of a church. இந்த தலை என்பது அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார் என்ற பலமான சாட்சி. The head is the bold witness that he was brought from the dead. இந்த சரீரம் என்பது இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படக்கூடிய தேவனுடைய ராஜ்யம். And the body is the kingdom which is established on earth. இது விருந்து சாலைக்குள்ளே போன பின்புதான் இவைகளை நாம் வெளியே கொண்டு வர முடியும். We can bring it out only when we enter into the banqueting house. பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் என்று The சொல்லப்பட்டிருக்கிறது. kingdom of God is not in speech, but it is in power. தம்முடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்புதான் இவைகளை அவர்கள் ஸ்தாபிக்கிறார்கள். The disciples, the apostles, they were able to establish after the day of Pentecost. தேவனுடைய பிள்ளைகள் இந்த ரெண்டு அனுபவங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். God's people, they must get these two experiences in their lives. இயேசு கிறிஸ்து எப்போதும் அவர் உயிரோடு இருக்கிறார். Jesus Christ is alive forevermore. சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். He said, I live forever. அதற்கு பின்புதான் 7 சபைகளை பற்றிய தூது அங்கு கொடுக்கப்படுகிறது. And after that, the message to the 7th church was given. இது கிறிஸ்தை பற்றியும் சபையை பற்றியும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம். And that's the truth about Christ and about the church. பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்தை பற்றியும் சபையை பற்றியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். And Paul said, I speak about Christ and about the church. விருந்து சாலைக்குள்ளே நாம் கொண்டு போகப்படும்போது கிறிஸ்துவையும் சபையையும் சரியாக நாம் அனுபவிக்கிறோம். When we are led into the banqueting house, we study about the resurrection and about the kingdom of God. அதற்கு அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். Which reason the apostles and the prophets, they reveal it to us. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். The mystery is great. I speak about Christ and the church. இது அப்போஸ்தல தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம். These are mysteries which was revealed through the apostles and prophets. அப்போஸ்தலர்கள் சபையை வெளிப்படுத்துகிறார்கள், தீர்க்கதரிசி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். Apostle he preaches about church and the prophet preaches about Christ. இது பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு வெளியாக்கப்பட்ட சத்தியம். And this truth was given after the Pentecostal day. முற்காலங்களில் மானிடருக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. But in the former time it was a mystery. பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று அங்கு எபேசியர் 3:6 பவுல் சொல்கிறார். Ephesians chapter 3 verse 6, the Holy Spirit through the holy apostles reveals it to the church. அப்போஸ்தலர் அழைக்கப்பட்டிருக்கலாம், தீர்க்கதரிசிகள் அழைக்கப்பட்டிருக்கலாம். You may have the call of an apostle or the call of a prophet. ஆனால் ஆவியினால் தான் அதை வெளியே கொண்டு வர முடியும். But through the Spirit you manifest it out. கிறிஸ்து யார், சபை யார் என்பதை ஆவியினால் தான் வெளியே கொண்டு வர முடியும் என்று பவுல் சொல்கிறார். Paul writes, Christ and the church can be revealed only through the Spirit. இது விருந்து சாலைக்கு கொண்டு போன அனுபவம். This is the experience of led into the banqueting house. இப்போது என் மேல் பறந்த கொடி அவருடைய நேசமே என்று சொல்கிறார். And now she says that his banner over me was love. இந்த விருந்து சாலைக்குள்ளே கொண்டு போன பின்பு அவள் அன்பிலே மூழ்கி விட்டாள். After entering into the banqueting house, she is sunk in the love. என் மேல் பறந்த கொடி அவருடைய நேசமே. Now she confesses, banner over me is love. ரோமர் 8:36 வசனத்திலே அன்பினாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளக்கூடிய வாழ்க்கை. Romans 8 verse 36, prevailing through love. அவர்கள் விருந்து சாலைக்குள்ளே அங்கு கொண்டு போகப்பட்ட பின்புதான் ஆதி சபை அன்பினாலே ஒரு ஜெயங்கொள்ளக்கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டது. The first church, after entering into the banqueting house, they were sunk in the love of God. உபத்திரவமாக இருக்கட்டும், பட்டயமாக இருக்கட்டும், அன்பினாலே முற்றிலும் நாம் ஜெயம் கொள்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். Let be persecution or sword, Paul writes, through the love we conquer everything. விருந்து சாலைக்குள்ளே கொண்டு போன உடனே நேசம் என்ற கொடி அவள் மேல் பறக்கிறது. When she entered into the banqueting house, the banner over her was love. நாம் தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டு அன்பிலே மூழ்கி ஒரு பெரிய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். We need to be filled in the Spirit of God. We need to get sunk in the love of God and receive a great victory. உபத்திரவமாக இருக்கட்டும், பட்டயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த அன்பினாலே முற்றிலும் நமக்கு ஒரு ஜெயம் இருக்கிறது. Let be persecution or sword, through the love we overcome. அதான் என் மேல் அங்கு பறந்த கொடி நேசமே என்று அவள் சொல்கிறார். That's why she said the banner over me was love. நாம் எல்லாவற்றையும் தேவ அன்பினாலே மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ள வேண்டும். Every one of us must attain
the place of prevailing through love. பேதுரு அப்போஸ்தலரை பார்த்து எல்லாரை காட்டிலும் என்னில் அன்பு கூறுகிறாயா என்று கேட்கிறார். And the Lord, looking at Peter, said, "Do you love me more than all?" என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். And he asked him, "Do you love me?" 3 தடவை அந்த கேள்வி அப்போஸ்தலனாகிய பேதுருவோடு பேசப்படுகிறது. Thrice, which was spoken to Peter. யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்னை நேசிக்கிறாயா அன்பு கூறாயா என்று 3 தடவை பேசுகிறார். Simon, son of Jonah, "Do you love me?" was uttered thrice. எல்லாரை காட்டிலும் என்னில் அன்பு கூறுகிறாயா, "Do you love me more than all?" என்னை நேசிக்கிறாயா என்று அவர் சொல்லுகிறார். And he asked, "Do you love me?" ஏனென்றால் அன்பினால் தான் முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும். It's because it is through love we prevail. இதற்கு நிழலாட்டமான ஒரு அனுபவம் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் சொல்லுகிறார். And David, as a type of this, speaks in the old, என் பலனாய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். "My Lord, my strength, I love thee." எல்லா காரியங்களையும் தேவ அன்பினாலே மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை தாவீதுக்கு இருக்கிறது. David had a life of prevailing all things through love. 2 முள்களை பற்றி உங்களுக்கு சொன்னேன். I spoke about 2 thorns. ரட்சிக்கப்படாத ஜனங்களும் முள்ளாக இருக்கிறார்கள், பரிசுத்தமாக்கப்படாதவர்களும் முள்ளை போல இருக்கிறார்கள். Unsaved people and unsanctified people are all like thorns. முள்ளுக்குள்ளே லீலி புஷ்பமாக நாம் காட்சி அளிக்க வேண்டும் என்றால், If we should show forth as a lily among thorns, நம்மேல் நேசம் என்ற கொடி பறக்க வேண்டும். the banner over us must be love. அன்பினாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும். And we have to reveal a life of prevailing all things through love. 18ஆம் சங்கீதத்திலே என் பலனாய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். Psalm 18, David confessed, "Lord, my strength, I love thee." அந்த வசனத்துக்கு முந்தின பிராக்கெட்டுக்குள்ளே வெளியான சத்துருக்களையும் உள்ளான சத்துருக்களையும் தாவீது மேற்கொண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. And in the introduction of that chapter, you can find he prevailed over the outer and the inner enemies. தாவீதுக்கு இஸ்ரவேலுக்கு புறம்பாகவும் சத்துரு இருக்கிறார்கள். And for David, he had enemies outside of Israel. இஸ்ரவேலுக்கு உள்ளும் தாவீதுக்கு சத்துரு இருக்கிறார்கள். Even within Israel, David had some enemies. இது முள்ளுக்குள்ளே லீலி புஷ்பத்தின் ஒரு அனுபவமாக இருக்கிறது. And that's like lily among the thorns. ரட்சிக்கப்படாத ஜனங்களும் நமக்கு முள்ளாக இருக்கிறார்கள், சபைக்குள்ளே பரிசுத்தமாக்கப்படாதவர்களும் முள்ளாக இருக்கிறார்கள். Unsaved people are a thorn, unsanctified people are a thorn. இதற்காக விருந்து சாலைக்குள்ளே நம்மை கொண்டு போகிறார். Which reason he leads us into the நம்மே banquet. நேசம் என்கிற கொடி பறக்கிறது. Over us the banner is love. இவைகளை நாம் அன்பினாலே ஜெயம் கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. This is a life prevailing through love. இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் எப்போதும் படையெடுத்துக் கொண்டு இருந்தார்கள். Philistines, they came up against Israel at all times. இது ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்து தொடர்ந்து வருகிறது. And that followed right through Isaac. ஆதியாகமம் 26 பெலிஸ்தர்கள் ஈசாக்கு தோண்டின கிணற்றை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். In Genesis 26, when Isaac dug a well, they were closing it with mud. நியாயாதிபதிகள் 16 பிரதிஷ்டையை பெலிஸ்தர்கள் உடைத்து விடுகிறார்கள். Judges chapter 16, Philistines, they broke the dedication. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலே உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர் கொண்டு போகிறார்கள். 1 Samuel chapter 4, they stole away the ark of the covenant. 1 சாமுவேல் 17 பெலிஸ்தர் இஸ்ரவேலை நிந்திக்கிறார்கள். 1 Samuel chapter 17, Philistines, they blaspheme the name of God. ஈசாக்குடைய சந்ததிக்கு விரோதமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் அங்கு கொடியெடுத்து பறந்து கொண்டிருக்கிறார்கள். Against Isaac, against Jacob, the Philistines, they are in banner. பெலிஸ்தரை ஆகிய கொடி இஸ்ரவேலுக்கு விரோதமாக பறந்து கொண்டிருக்கிறது. The banner of the Philistines was over against the Philistines. இப்போது நேசம் என்ற கொடி நம்மேல் பறக்க வேண்டும். Now the banner should be love. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர் கொடிதான் பறந்து கொண்டிருக்கிறது. Against God's people, the banner so far was Philistines. இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பதற்கு விருத்த சேதமில்லாத பெலிஸ்தர் எம்மாத்திரம் என்று தாவீது சவால் விடுகிறார். And David challenged and said, "Who is this uncircumcised Philistine to curse the God of Israel?" தாவீது பெலிஸ்தனாகிய கோலியாத்தை ஜெயிக்கிறார். David, he prevailed the Philistine Goliath. இது வெளியான சத்துருக்களை தாவீது ஜெயித்த அனுபவமாக இருக்கிறது. And this is a type of David overcoming the outer enemies. இதன் மூலமாக தான் சவுல் உள்ளான பகுதியிலே தாவீதுக்கு விரோதமாக சத்ருவாக எழும்பின காரணம். And this is the reason why the inner Saul came up against David. இஸ்ரவேலுக்கு விரோதமான வெளியான சத்ருவை தாவீது ஜெயித்து விட்டானே. And David had overcome the outer enemy who was Goliath. இதன் மூலமாக தான் உள்ளே ஒரு சத்ருவாகிய சவுல் எழும்புகிறார். Only because of this prevailing there was an inner enemy in Saul. தாவீதுக்குள்ளே தனக்கு விரோதமாக உள்ளே எழும்பின எல்லா சத்துருக்களை அவன் முறியடிக்கிறான். And David prevailed against every enemy which came up against him. அன்பினாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளக்கூடிய வாழ்க்கை. And that's a life of prevailing all things through love. தேவனுடைய வல்லமையினாலே பெலிஸ்தரை அவன் அழிக்கிறான். By the power he prevails the Philistines. தேவனுடைய திவ்ய சுபாவத்தினாலே தனக்கு உள்ளே எழும்பக்கூடிய சத்துருவை அவன் ஜெயிக்கிறான். By the divine character he is able to prevail against the
inner enemies. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரோம அரசாங்கமும் இஸ்ரவேல் ஜனங்களும் விரோதமாக மாறிவிட்டார்கள். Against the Lord Jesus Christ, the people of Israel and the government of Rome came up against him. பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்கிறார்? What has Pilate got to say about Jesus? உன் ஜனங்கள் தான் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். It's your people who came up against me. நான் யூதனா, உன் ஜனங்களே உன்னை என்னிடத்தில் ஒப்பு Am கொடுத்திருக்கிறார்கள். I a Jew? Your people are the ones who gave you into my hands. வெளியாக ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய அந்த உபத்திரவத்தை காட்டிலும் பரிசுத்தமாக்கப்படாத ஜனங்களுடைய உபத்திரங்கள் தான் பெருசு. More than the torture and torment of the unsanctified people, unsaved people, the trouble we face through unsanctified people is worse. இஸ்ரவேலுக்கு விரோதமான பெலிஸ்தரை தாவீது எளிதாக முறியடித்து விட்டான். ஆனால் இஸ்ரவேலுக்குள்ள சவுலை அவனால் முறியடிக்க கடினம். And David easily prevailed against the outer enemy who came up against Israel in Goliath, but it was a tough task for him to face up the inner circle enemy which came up against him. எந்த நாளிலாகிலும் இந்த சவுலுடைய கையிலே மடிந்து போவேன் என்ற ஒரு அறிக்கையை அவன் செய்கிறான். And David in haste he confessed, any one day I will die in the hands of Saul. பரிசுத்தமாக்கப்படாத ஜனங்கள் நம்மை மேற்கொண்டு நம்மை அழிக்கக்கூடிய ஒரு அதைரியத்தை நம்மளுக்குள்ளே கொண்டு வருகிறார். Unsanctified people, they prevail and they even tend to destroy our very fabric. ரோம அரசாங்கம் இயேசுவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. The Roman government came up for Jesus. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவுக்கு விரோதமாக மும்முரமாக கொத்தனம் கட்டி But கொண்டிருக்கிறார்கள். the Israelites were dead against Jesus. அதை அன்பினால் தான் மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்ள And வேண்டும். that can only be possible through love. தாவீது அந்த திவ்ய சுபாவத்தின் மூலமாக தான் சவுலை அவன் மேற்கொண்டான். Only by divine love David was able to prevail against Saul. விருந்து சாலைக்குள்ளே நம்மை கொண்டு போகிறார். நேசம் என்ற கொடி நம்மேல் பறக்கக்கூடியதாக He இருக்கு. leads us into the banqueting house and his banner over us was love. அன்பினாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்ள A வேண்டும். life of prevailing, overcoming through love. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பினாலே வெற்றி சிறந்தாரே. Lord Jesus overcame through love. தாவீது இந்த ரெண்டு சத்துக்களை அன்பினால் ஜெயித்தாரே. David overcame the two enemies through love. நம்மேல் ஏன் அந்த நேசம் என்ற கொடி பறக்க கூடாது? Why not upon us the banner of love? என்ன நம்மை விருந்து சாலைக்குள்ளே கொண்டு போகிறார். Lead us into the banqueting house. நேசம் என்ற கொடி நம்மேல் பறக்கிறது. His banner over us is love. இப்போது அந்த ஸ்திரீகளின் ரூபவதி என்ன சொல்கிறார்? திராட்சை ரசத்தினாலே என்னை தேற்றுங்கள். Comfort me with flagons. அதுக்கு பின்பு கிச்சிலி பழத்தாலே என்னை ஆற்றுங்கள் அல்லது என்னை ஆறுதல் படுத்துங்கள் என்ற வார்த்தை. After that it is written, comfort me with apples. முதலாவதாக திராட்சை ரசம் என்றும் இரண்டாவதாக கிச்சிலி பழம் என்றும் ஸ்திரீகளின் ரூபவதி சொல்லுகிறார். First it is with the flagons and next it is with the apples. திராட்சை ரசம் என்றால் அது பக்குவப்படுத்தப்பட்ட திராட்சை வற்றல். And which means that which is being dried and which is being preserved. திராட்சை ரசம் என்றால் பரிசுத்தான விஷயம் என்று உங்களுக்கு சொன்னேன். I said the wine is the Holy Ghost unction. இப்போது அந்த திராட்சை வற்றலாக நமக்கு ஊக்கத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. But now it has come as a flagon which will stimulate energy within us. இது ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு அனுபவம். This is again a spirit of discernment. இதை பலமுள்ள ஆகாரம் என்று பவுல் சொல்லுகிறார். And Paul calls it as a solid food. திராட்சை வற்றல் என்பது ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு அனுபவம். Flagons are something which is discernment. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஒரு பகுத்தறியக்கூடிய திராட்சை வற்றல் என்ற அனுபவத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். Spiritual people must come to the place of flagons where they can discern good and evil. அது பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு பொருள். And that is something which is preserved. அதை நாம் எங்கும் எடுத்து செல்லலாம். We can take it anywhere. ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தருகிறார். God has given us a life of discernment. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராதபடி அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு For தந்திருக்கிறார். God has not given us a spirit of fear but of love and of power and of sound mind. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள் என்று சொல்லக்கூடியது திராட்சை வற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவப்பட்ட பகுத்தறியக்கூடிய அனுபவத்தை நாம் அடைந்து கொள்வதை வெளிப்படுத்தும். Stay me with flagons, comfort me with apples are experiences where we are preserved and we are in a matured form. ஆவி பெற்றிருக்கிறாங்க, விருந்து சாலைக்குள்ளே போயிருக்காங்க, ஆனால் எனது ஆவியிலே அவங்க தெளிந்த புத்தி அவங்களுக்கு இல்லை. They have the spirit, they have entered into the banqueting house, but yet they do not have a sound mind. இந்த தெளிந்த புத்தி யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்கு தான் பலமுள்ள ஆகாரம் இருக்குது. Only people who have a sound mind, they are them those who have a discernment. அது நம்முடைய ஊக்கத்தை தூண்டிவிடக்கூடிய காஞ்ச திராட்சை. That is a dry grape or a flagon which will stimulate energy. அது நம்மளுக்குள்ள ஒரு பலமுள்ள ஆகாரமாக இருக்கிறது. And that turns out to be a strong food. ஆவியிலே ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் போக வேண்டும். Spirituality becomes matured.
அது நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியக்கூடிய பூரண வயதாக நம்மை கொண்டு செல்லும். And that gives us maturity enough, growth enough to discern between good and evil. அப்போ கொடி பறந்ததுக்கு அப்புறம் இது உள்பகுதியிலே நடக்கக்கூடிய விஷயம். When the flag is hoisted, something happens inside. விருந்து சாலைக்குள்ளே போய் கொடி பறந்தாச்சு. She has entered into the banqueting house. இது The வெளிப்பட flag is hoisted. வெளியா காட்சியளிக்கு. The outer flag is being flying. ஆனா உள்பகுதியிலே இந்த வற்றலால் அவள் தேற்றப்படுகிறாள். But within she's been comforted or stayed with அவளுடைய the ஊக்கம் flag. தூண்டி விடப்படுகிறது. And the inspiration of the Lord is stimulated. கிச்சிலி பழத்தினாலே என்னை ஆற்றுங்கள். And you comfort me with apples. இது ஆறுதல் கொடுக்கக்கூடிய அனுபவம். And this is a kind of comfort we get from the Lord. இந்த ஆறுதல் என்பது அவருடைய சமூகத்திலே அவருடைய வசனம் தான் நம்மை ஆறுதல் படுத்தும். Comfort comes from the word of God. தேவனுடைய சமூகத்திலே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையாகிய வாக்குத்தத்தம் ஒரு கிச்சிலி பழத்தை போல நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கு. Every word of promise which is given to us in the presence of God is like an apple tree, gives us comfort. இது உள்ளான பகுதியிலே நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவள் வெளிப்படுத்துகிறார். This is inside, this is inward, which says that I'm love sick. தேகத்தை விட்டு கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய விருப்பம் வந்தாச்சு. And there is a desire to be with Jesus departing from the flesh. இந்த பூமியிலே அவளுக்கு வேறு விருப்பம் ஒன்றுமில்லை. And upon the earth she had no other desire. தேகத்தை விட்டு கிறிஸ்துவோடு கூட உள்ள வாழ்க்கை, A life of departing from the flesh and being with the Lord. இதுதான் நேசத்தால் சோகமடைந்தேன் என்று சொல்லக்கூடிய அனுபவம். And this is what she said, I am sick of love. நாம் இந்த பூமிக்குரிய வாஞ்சை இல்லாதபடி ஒரு மேலான வாஞ்சைக்குள்ளே காணப்படக்கூடியதை வெளிப்படுத்துகிறது. This shows that we do not have a earthly bound life, but we have a heaven bound life. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, கிறிஸ்துவை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். Paul writes, our citizenship is in heaven, wherefrom we await for the coming of the Lord Jesus Christ. இந்த மூன்று அனுபவங்களும் உள்ளான பகுதியிலே நம்மளுக்குள்ளே நடக்கக்கூடிய அனுபவம். These three happens within us. திராட்சரசத்தாலும் இங்க கிச்சிலி பழத்தாலும் நேசத்தால் சோகமடைந்த வாழ்க்கை உள்பகுதியிலே நடக்கக்கூடிய அனுபவம். By the wine, by the apples and by the love sick, these are all happening within. நேசத்தால் சோகமடைந்தேன் என்ற வார்த்தைக்கு பின்பு இடது கை தலையின் கீழ் இருக்கிறது, வலது கரத்தினாலே அணைத்துக் கொள்கிறார் என்ற காட்சி. After the sick of love, there is a scene, left hand under his head and right hand doth embrace her. இடது கை தலையின் கீழ் இருப்பது என்பது சிந்தன மண்டலம் முழுவதையும் ஒரு ஜெயத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. Left hand under the head, the entire brain system is victorious. இடது கையை தலையின் கீழ் வைத்து வலது கரத்தினால அணைத்துக் கொள்வது இருதயமும் ஒன்றாய் இருப்பதை வெளிப்படுத்தும். Left hand under the head, right hand embracing, that's heart to heart இது experience. நம்முடைய உள்ளான பகுதியாகிய தலையையும் இருதயத்தையும் நாம் வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை. This is the inner, which is the head and the heart that we are revealing to the Lord. நேசத்தால் சோகமடைந்த ஒரு காட்சி என்பது நம்முடைய தலை என்று சொல்லக்கூடிய சிந்தனை மண்டலத்திலும் நம்முடைய இருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவத்திலும் நாம் அன்பினால் நிறைந்த அனுபவத்தை வெளிப்படுத்தும். Sick of love demonstrates or speaks of the left hand and our head, right hand embracing, which is our heart to heart in relationship with the Lord. இங்கு நேசருடைய இருதயமும் ஸ்திரீகளில் ரூபவுடைய இருதயம் ஒன்றாக இருக்கிறது. Because the beloved's heart and the fair among the daughters' heart is one. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே ஒன்றையே சிந்திக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். Philippians chapter 2, first few verses, you have to think one. இவைகள் ஒரு ஆளுக்கு விளங்கினால் போதும் என்பதாக இருக்கிறது. It means that one man understands this. ஒரு ஆளோட எத்தனை பேர் வேண்டாலும் சேர்ந்து கொள்ளலாம். And with one man, any amount of people can join. இங்கு இரு இருதயம் ஒன்றாக இணைகிறது. Two hearts are becoming one. இந்த சத்தியம் ஒரு ஆளுக்கு விளங்கிக் கொண்டால் போதும். One man understanding the truth is sufficient. எல்லாருக்கும் விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு ஆளோடு மற்ற எல்லாரும் சேர்ந்து கொள்ளலாம். With one man you can have a relationship with. ரெண்டு இருதயம் ஒன்றாக இணைகிறது என்று சொன்னால் என்ன? Two hearts getting together, what does it mean? அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற அனுபவம் வெளிப்படுத்தப்படுகிறது. It's because heartfelt felt things are brought out. நம்முடைய இருதயமும் இயேசுடைய இருதயமும் ஒன்றாக இணைக்கக்கூடிய காட்சி. The heart of Jesus, our heart becomes one. இதை குறித்த அப்போஸ்தல உபதேசம் என்ன? What is the interpretation of this? இந்த தலை என்ற பகுதி என்பது நம்முடைய சிந்தனை மண்டலம். Head is our system of thoughts. இந்த இருதயம் என்பது தேவ சாயலோடு இணைந்த ஒரு அனுபவம். Heart is related to the likeness of God.
இது வெளியே ஒரு மறுரூபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. This is the transformation which is wrought outwardly. ஆகவேதான் இந்த தலை என்று சொல்லக்கூடிய பகுதியையும் இந்த இருதயம் என்று சொல்ற பகுதியும் நாம் உள்ளான பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிறோம். And that's why we learn about the head and the heart as the inner being. இவைகளை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? How can we understand them? சிம்சோனை பார்த்து தெலீலாள் என்ன சொல்கிறாள்? Delilah looking at Samson. உன் இருதயம் என்னோடு இசையாமல் இருந்தால் எப்படி அன்பா இருக்கிறாய் என்று எப்படி சொல்ல முடியும்? And she said to him, how can you say that you are one with me when your heart is not right with me? நம்முடைய தலையாகிய சிந்தனை மண்டலம் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயம் மற்ற இருதயத்தோடு இணைந்திருக்க வேண்டும். It's not only the mind, but even our heart has to be one with the another. இங்கு மணவாளன் மணவாட்டிக்கு தன்னுடைய இருதயத்தை முழுவதும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Here the beloved is expressing, revealing every heart to the bride. அவருடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் இணைந்திருக்கிறது. Heart to heart, they are one. அவருடைய இடதுகை என்னுடைய தலையாகிய சிந்தனை மண்டலத்தை ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறது. His left hand is under my head, which has brought victory to my thoughts. இப்போது அவருடைய மனதை கெடுக்கக்கூடிய எந்த உபதேசமும் அவளுக்கு விரோதமாக வர முடியாது. And now no doctrine which can corrupt her mind can prevail against her. கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று எந்த காரியமும் அவருடைய மனதை கெடுக்க முடியாது. No truth which is against the truth of Christ can prevail against her. ஏனென்றால் அவருடைய இடதுகை அவருடைய தலையின் கீழ் இருக்கிறது. It is because his left hand is under his head. அவருடைய சிந்தனை மண்டலம் முழுவதும் ஒரு ஜெயத்தை கொண்டு வரக்கூடிய இடது கை. Every thought process and pattern is being victorious under the hands of the Lord. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தின்படி எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கை. 2 Corinthians chapter 10 verse 4 onwards, prevailing everything. இயேசு கிறிஸ்துவின் அறிவுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா மேட்டிமைகள், தர்க்கங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் சிறைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை. Captivating, bringing under every thought, every system of mind which goes contrary against the thought of Christ Jesus. அவருடைய இடதுகை நம் தலையின் கீழ் இருக்கு அப்படினால் நம்முடைய சிந்தனை மண்டலத்திலே நமக்கு தரக்கூடிய ஜெயம். Because his left hand is under our head, we receive victory in our thought process. எந்த பூமிக்குரிய சிந்தை இல்லாதபடி மேலான சிந்தையை வாஞ்சிக்கக்கூடிய வாழ்க்கை. A life of desiring the heavenly mindset and not going for the earthbound life. தலை என்பது பரிசுத்த வாழ்க்கை. The head is a holy life. அணைத்துக் கொள்ளக்கூடிய வலதுகரம் அது இருதயம் என்பது திவ்ய சுபாவம். The right hand which embraces is the divine nature of God. இவைகள் நம்முடைய மாம்சத்தோடும் சரீரத்தோடும் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள். They are related to our body and our flesh. நம்ம தலையின் கீழ் அவருடைய இடதுகை இருக்கும்போது ஒன்றுக்கு உதவாத மாம்சம் இருக்க முடியாது. When the left hand is under our head, then the flesh which profiteth nothing cannot remain. இந்த மாம்சத்துக்குரிய அனுபவங்கள் நீக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய அனுபவம் நம்முடைய உள்ளுக்குள்ளே சிருஷ்டிக்கப்படுகிறது. Fleshly carnal things are done away, spiritual things are offered inside us. அது தலையின் கீழ் அவருடைய இடதுகரம் இருக்கக்கூடிய அந்த வெண்மையான ஒரு பகுதியை வெளிப்படுத்தும். The left hand under our head which is purity. வலதுகரத்தினாலே அணைத்துக் கொள்வது அந்த நீலம் என்று சொல்லக்கூடிய அன்பினாலே அவருடைய சாயலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. And the hand which is the blue which is the revelation of the love of God. இந்த தலை என்பது வெள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த நிறத்தோடு சம்பந்தப்பட்டது. The left hand head is related to the white of the Lord. இந்த வலதுகரமாகிய இந்த அணைத்துக் கொள்ளக்கூடியது நீலம் என்று சொல்லக்கூடிய அன்பின் திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக. The right hand which is blue which is the love of its divinity. பரிசுத்த வாழ்க்கையையும் அங்க அன்பின் வாழ்க்கையும் அது வெளிப்படுத்தும். That reveals a holy and a life of love. இதுதான் இடதுகையும் வலதுகையும் உள்ள அனுபவங்களாக இருக்கு. Left hand, right hand is this. இப்போது எருசலேம் குமாரத்திகளுக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு ஆணை அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. And there is a charge to the daughters of Jerusalem. எருசலேம் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவள், அவள் மனதாக மட்டும் அவளை எழும்பாமலும் அவளுக்கு தொந்தரவு செய்யாமலும் இருங்கள் என்று நான் கட்டளையிடுகிறேன். Oh, I charge you, O ye daughters of Jerusalem, by the roes and by the hinge, stir not up, nor wake my love till ye please. இங்கு மணவாளன் எருசலேம் குமாரத்திக்கு ஒரு எச்சரிப்பான ஆணையை அவர் விடுவிக்கிறார். The beloved gives a charge to the daughters of Jerusalem. இந்த ஸ்திரீகளின் ரூபவதியோடு எருசலேம் குமாரத்தி இருக்கிறாள். The daughters of Jerusalem, they are with the fairest among the daughters. இந்த மணவாளனாகிய நேசர் இந்த எருசலேம் குமாரத்திக்கு ஒரு ஆணை இடுகிறார். And the beloved he charges to the daughters of Jerusalem. எனக்கு பிரியமானவள், அவள் மனதாக மட்டும் அவளை யாரும் எழுப்பக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது. My love until she is pleased.
nobody should stir her up or wake her up. எருசலேம் குமாரத்தி என்பது இந்த மணவாட்டி என்று சொல்லக்கூடிய தரிசனம் அற்றவர்கள். Daughters of Jerusalem are them those who are visionless. இந்த உபதேசத்துக்குள்ளே தங்களை ஒப்பு கொடுக்காதவர்கள். Those who haven't come under this truth. அப்போஸ்தல உபதேசத்தின் அறிவை அடைந்து கொள்ளாதவர்கள். Those who haven't attained the maturity of the doctrine. அது அவங்களுக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாது. They are not able to understand it. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி கூட பெற்றிருக்கலாம். They may be saved, baptized, even speaking in tongues. ஆனால் இந்த மணவாட்டியின் தரிசனம் அற்று போய் விட்டார்கள். But they have not attained this vision at all. இந்த மணவாட்டி மணவாளனோடு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். But the bride, she is living with the beloved with such experiences. வெளிமான் மேலும் வெளி மறை மேலும் அவர் ஆணையிடுகிறார். And the beloved charges upon the roes and upon the hens of the field. வெளிமான் என்பது வேகமான அனுபவத்தை வெளிப்படுத்தும். The roes have speed in it. வெளிமறை என்பது அழகான வாழ்க்கை. And that's a beautiful life. மணவாட்டியை தான் இந்த வெளிமானுக்கும் வெளிமறைக்கும் அங்கு மணவாளன் ஒப்பிடுகிறார். And the beloved compares the roes and the hens with the beloved. மணவாளனோடு அவளுக்கு இருக்கக்கூடிய நெருங்கிய அன்பின் ஐக்கியம். That's the close knit relationship she has with the beloved. இந்த வாழ்க்கைக்கு விரோதமாக தடை செய்கிறவர்கள் மேல் ஆணையிடுகிறார். And against them those who stop, there is a charge which says like this. ஆவிக்குரிய சபையிலே ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளே சிலர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். Inside the spiritual church with spiritual growth, some are maturing. அவர்களை அந்த அனுபவம் இல்லாதவர்கள் தொந்தரவு செய்யக்கூடாது. But those who do not have that experience must not trouble them. இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதா? Is it written like this? இப்படி எல்லாம் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? Who taught you that you should dedicate like this? இப்படிப்பட்டதான தொந்தரவு விரோதமான காரியங்களுக்கு மணவாளன் அவர்கள் மேல் ஆணையிடுகிறார். And the beloved charges saying to them those who are disturbing. அவர் அவர்களை கடிந்து கொள்கிறார். Rebukes them. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறக்கூடியவர்களுக்கு அவர் அனுகூலமாக அவர் பேசுகிறார். And the Lord speaks in favor of them those who grow. நாம் மணவாளனோடு மணவாட்டியாக ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். With the beloved as a bride we are growing in the Lord. இந்த தரிசனம் மற்றவர்கள் அங்கு எருசலேம் குமாரத்தியாக இருக்கிறார்கள். Visionless people or as the daughters of Jerusalem. அந்த எருசலேம் குமாரத்திக்கு இந்த மணவாட்டியுடைய இந்த தன்மையின் மேல் அவர் ஆணையிடுகிறார். And he charges them, those daughters of Jerusalem, upon this nature. அப்போஸ்தல உபதேசத்திலே ஆழமாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். There are those who want to live and commit for the truth. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். He who is holy, let him be holy still. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். He who does right, let him do more. எருசலேம் குமாரத்தி இந்த தரிசனம் மற்றவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Daughters of Jerusalem are visionless. எருசலேம் குமாரத்திகளே இந்த அனுபவத்தில் இருக்கிற ஸ்திரீகளின் ரூபவதியை நீங்கள் தொந்தரவு பண்ண வேண்டாம். Oh, ye daughters of Jerusalem, don't trouble them, those who are living in. அவள் தேவன்பினாலே நிறைந்து தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். She is filled with the love of God, living for the Lord. உலகத்திலே ஒன்று வேண்டாம் என்று பிரதிஷ்டையிலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். She has dedicated to the Lord, living for the Lord alone. அவளுக்கு விரோதமாக நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் என்று எருசலேம் குமாரத்திக்கு அவள் ஆணையிடுகிறதாக 7ஆம் வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். Verse 7, there is a charge to them, those who daughters of Jerusalem, saying, trouble them not. இந்த 7 வசனத்தில் உள்ள உபதேசங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். Let us submit to the 7 aspects of the truth. நாம் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கி லீலி புஷ்பமாக நாம் இருக்க வேண்டும். We should be rose of Sharon and the lily of the valley. என் பிதா என்னிலும் பெரியவர் என்று நாம் சொல்லுவோம். Let's say my father is greater than I என் am. நேசர் என்னிலும் மேன்மையானவர் என்று சொல்லுவோம். Let's confess my beloved is fairer than me. அப்படியானால் தான் முள்ளுக்குள்ளே லீலி புஷ்பமாக நம்மை அனுப்ப முடியும். Then we can be sent into the thorns like a lily. நாம் தாழ்த்தும் போது நியாயம் எடுபடும். When we humble, justice is taken away. அவர் விரும்பின பாதையிலே நம்மை முள்ளுக்குள்ளே லீலி புஷ்பமாக நடத்துவார். In the path the Lord wants, He will lead us inside the thorns. அந்த நேரத்திலே நமக்கு வரக்கூடிய எல்லா பயங்கள் பிரச்சனைகள் எல்லா மகத்திலும் அவரை நாம் நோக்கி பார்ப்போம். At times of trouble and problem, let's look into the Lord. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். Let's say as apple tree among the trees of the wood, so is my beloved. அவர் நமக்கு மூத்த சகோதரராக இருக்கிறார். He is our elder brother. அவருக்குள்ளே நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். Inside Him we are foreknown. நமக்கு விரோதமா யார் இருக்க முடியும்? Who can be against us? நம்ம யார் நியாயம் தீர்க்க முடியும்? Who can condemn us? நம்ம யார் குற்றம் சாட்ட முடியும்? Who can criticize us?
அந்த நிழலிலே நாம் இளைப்பாறுதலாக இருப்போம். We are resting in his shadows. சிலுவையிலே சகித்தவரை நேசரை நோக்கி பார்ப்போம். Look at the cross where he endured suffering. அவருடைய திவ்ய சுவாபங்களோட வாய்க்கு மதுரமாக இருக்கட்டும். The divine nature of Christ, let it be sweet to our taste. அதற்காக நம்மை விருந்து சாலைக்குள்ளே கொண்டு போகிறார். Which reason he leadeth into the banquet. ஆவியினாலே நிரப்பப்படக்கூடிய வாழ்க்கை. There we are filled in the spirit hall. இங்கு நேசம் என்ற கொடி அதன் மேல் பறக்கிறது. And the banner over her is love. அன்பினாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளக்கூடிய வாழ்க்கை. Overcoming all things through love. வெளியான சத்துக்களை உள்ளான சத்துக்களை மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கை. Both the enemies, outer and inner, prevailing against. ரட்சிக்கப்படாதவர்கள் முளை போல இருக்கிறார்கள், பரிசுத்தமாக்கப்படாதவர்கள் முளை போல இருக்கிறார்கள். Unsaved are like thorns, unsanctified are like thorns either. தாவீது அன்பினாலே முற்றிலும் ஜெயங்கொண்ட வாழ்க்கை. But David through the love totally overcame everything. அப்போஸ்தலர்கள் அன்பினாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளக்கூடிய வாழ்க்கை. Apostles through the love they overcame everything. நேசம் என்ற கொடி நம்மேல் பறக்கட்டும். Oh, let the banner be love. திராட்சை ரசத்தினாலே நம்மை தேற்றுங்கள். And let us be comforted with a wine. ஆவியிலே தெளிந்த புத்தியை நாம் பெற்றுக்கொள்வோம். In the spirit let us have a sound mind. ஒரு பலமுள்ள ஆகாரம் நமக்குள்ளே கொண்டு வரப்படட்டும். A solid food be brought into us. கிச்சிலி பழத்தினாலே நாம் ஆறுதல் அடைவோம். Let's be comforted through the apples. அவருடைய சத்தியங்கள் உபதேசங்கள் அவருடைய சமூகம் நமக்கு ஆறுதலாக The இருக்கிறது. truth of the Lord, let it be a comfort. உள்ளான பகுதியிலே நேசத்திலே சோகம் The அடைந்திருக்கிறார். inner man, she was sick of love. அவருடைய இடதுகை நம்ம தலையெங்கிலும் அவருடைய வலதுகை நம்ம அணைத்துக் கொள்ளட்டும். Left hand under us, right hand embrace it. சிந்தனை மண்டலத்திலே ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். The thought mind, the mind is victory. எந்த தவறான உபதேசம் நம்முடைய மனதை கெடுக்காதபடி பாதுகாத்துக் கொள்வோம். No fallen truth can overcome. நம்முடைய இருதயம் அவருடைய இருதயம் இணைந்திருக்கட்டும். Our heart merged with his heart. ஒரு இசைந்த ஒரு இருதயமாய் நாம் காணப்படுவோம். Let's be one accord. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் நாம் மாற்றப்படுவோம். Let's be to his heart. நம்முடைய மாம்சத்திலும் சரீரத்திலும் ஜீவன் விளங்கட்டும். In our flesh, in our body, let the life of Christ be இந்த wrought. வாழ்க்கைக்கு விரோதமாக எந்த தொந்தரவு பண்ணக்கூடாது என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. There is a charge. Should not be disturbed against his life. மணவாட்டியின் வெளிச்சம் பெற்றவர்கள் மணவாட்டியாக மாறுங்கள். Those who have the light of the bride transform into bride. எருசலேம் குமாரத்தியாக இருக்கட்டும். Let the daughters of Jerusalem remain so. எருசலேம் குமாரத்திகள் மணவாட்டியை தொந்தரவு செய்யக்கூடாது என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. There is a charge, the daughters of Jerusalem never disturb her. மணவாளன் நமக்கத்தில் இருந்து நமக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார். For the beloved is on our behalf. பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும். Them those who are holy, let them be holy still. நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும். Those who are righteous doing, let them do அநியாயம் more. செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். Those who do unrighteousness, let them do அசுத்தமாக more. இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும். He who is wicked, let him be wicked more. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். Behold, I come quickly. ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். Our Lord cometh quickly. லீலி புஷ்பமாய் காட்சியளிப்போம். Let's be like a lily. முள்ளுகளை பற்றி பயப்பட வேண்டாம். Fear not thorns. நம்முடைய நேசர் நமக்கு மூத்த சகோதரராக இருக்கிறார். He is our elder brother. அவர் நம்மை பலப்படுத்தக்கூடியவர். He will strengthen us. அவருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்தும். His word will comfort us. நேசத்தால் சோகமடைவோம். Oh, let's be lousy. இடதுகை தலையங்கள் இருக்கட்டும். His left hand under us. வலது கரத்தால் அணைத்துக் கொள்ளட்டும். Embrace us with his right hand. ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறார். Protect every one of us. தேவன் அன்பினாலே நிரப்பப்படுவோம். Let's be filled with the love. நேசம் என்ற கொடி நம்மேல் பறக்கட்டும். Let the love banner be love. அன்பின்